ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். குரு பகவான் இப்ப மிதுன ராசியில பயணிச்சு வர நிலையில ஜூன் 2ஆம் தேதி கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த ராசி மாற்றம் 12 ராசிக்காரர்கள் வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. ஜோதிட சாஸ்திரத்துல குரு ரொம்ப முக்கியமான கிரகமா கருதப்படுது. குரு பகவானோட ஒரு அசைவுகளும் மனிதர்கள் வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா அமையுது. அறிவு, செல்வம், ஆடம்பரம் இது எல்லாத்துக்கும் காரணியாக இருக்கக்கூடியது குரு. அவரு இப்ப மிதுன ராசியில இருக்காரு. வரப்போற ஜூன் 2ஆம் தேதி காலை 6:30 மணி அளவுல மிதுன ராசியில இருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சி மேஷத்துல ஆரம்பிச்சு மீனம் வரைக்கும் 12 ராசிகள்லையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. அப்படி இந்த ஒரு குரு பயிற்சியால ஒரு ராசிக்காரர்களும் எந்த மாதிரியான பலன்களை அனுபவிக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எதுலையுமே போராட்ட குணத்தோட ஈடுபட்டு வெற்றிகளை குவிக்கக்கூடியவங்க மகர ராசி அன்பர்கள். நீங்க உழைப்புக்கு பயப்படவே மாட்டீங்க, நேர்மையா பாடுபடுவீங்க. எதிரில் இருக்கக்கூடியவங்க உங்க குறைகளை கண்டுபிடிச்சு சுட்டி காட்டினா அதை ஏத்துப்பீங்க. கடுமையான உழைப்புக்கு சொந்தக்காரர். இந்த ஒரு குரு பயிற்சியில குரு பகவான் ரணருண ரோகஸ்தானத்துல இருந்து களத்திர ஸ்தானத்துக்கு மாறுறார். களத்திர ஸ்தானத்துக்கு மாறக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையால பஞ்சமஸ்தானம், 7ஆம் பார்வையால கலஸ்திரஸ்தானம், 9ஆம் பார்வையால பாக்கியஸ்தானம் இது எல்லாத்தையும் பார்க்கிறார். இந்த பயிற்சி மூலயமா பண வரவு குறையும் அப்படிங்கிறதால குடும்ப தேவைகளை நிறைவேற்ற கடுமையா உழைக்க வேண்டியிருக்கும். கடன் வாங்கும் சூழல் ஏற்படலாம். அதே நேரம் பண வரவுக்கான நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் அப்படிங்கிறதால அதை பயன்படுத்திக்கிட்டா நிதிநிலை பற்றி கவலைப்பட தேவையில்லை. தைரியமான சிந்தனையும் மனதில் நம்பிக்கையும் வளரும். அப்பப்ப சின்ன சின்ன உடல்நல பாதிப்புகள் வரலாம். வீடு வாகன வகையில் இருக்கக்கூடிய வசதியை பார்த்துக்கிட்டாலே போதுமானது. தாய் வழி உறவினர்களிடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம். வாதம் செய்வதை விட்டுட்டு அமைதியா போறது ரொம்ப நல்லது. கணவன் மனைவி கிடையில குடும்ப நலன்ல கண்டிப்பா அக்கறை ரொம்ப முக்கியம். நண்பர்கள்கிட்ட எதிர்பார்க்கிற உதவி கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகள்ல அதிகமா கலந்துக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்படலாம். உங்களுக்கான பரிகாரம் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி அர்ச்சனை செய்து வணங்குறது மூலயமா வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும். மன தைரியம் அதிகரிக்கும்.